ஃபயர் அப்டேட் வியூகத்தில் இது அரசியல் புயல். பாகம் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாகம் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் இருந்திருப்பீங்க. திமுகவினுடைய தொகுதி பங்கீடு தான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அரசியலில் எந்தெந்த கட்சிகள் இப்போ தொகுதி பங்கீட்டில் ஒரு உடன்படிக்கை மாதிரிங்க, அக்ரிமெண்ட் மாதிரி, நம்ம இந்த வாடகை வீட்டுக்கெலாம் போனால் ஒரு சீட்லலாம் எழுதி வாங்குவாங்கல்ல, பத்திரத்தெலாம் எழுதி வாங்குவாங்கல்ல, அதே மாதிரி இந்த தேர்தலில் இத்தனை சீட்டில் இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க எழுதி கொடுக்கணும். அந்த கட்சி அதை வாங்கிக்கிடுவாங்க. டிஆர் பாலு அவர்கள் தான் உயர்மட்ட குழுவினுடைய தலைவராக இருக்காங்க. அவங்க தான் தொகுதி பங்கீட்டு அதை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கனிமொழி அக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, I don't know what the person who did the artwork where they found வாக்குறுதிகள் நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும், எப்படி மக்கள்கிட்ட பேசணும், மக்களுக்கு இப்போ என்ன தேவை, மக்களை எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழு அமைச்சு அதுக்கு தலைவராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாவம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னும் சில நபர்களும் இது ஜாஃபர் சாதிக்குள்ளே வந்ததுனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு திமுகவினுடைய அந்த ஒரு பெயர். அந்த பெயருக்கு இனிமேல் களங்கம் ஏற்படாத வகையில் ஏதாவது செஞ்சு சரி பண்ணணும் அப்படிங்கிற முழு வீச்சுடன் இறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுற்றி ஒரு பெரிய பிம்பம் உருவாக்கப்படும். அந்த பிம்பம் 2024க்கு அந்த தேர்தலுக்கான பிம்பம் கிடையாது, 2026 தேர்தலுக்கான பிம்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் அரசியல் புயலில் நம்ம பார்க்க தானே போகிறோம். இது சாதாரண புயல் கிடையாது, சும்மா அங்கேயும் இங்கேயும் சுழற்றி அடிக்கக்கூடிய அரசியல் புயல். எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஆழமான அரசியல் சதுரங்கத்தில். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தலா ஒரு இடத்துல போட்டி போடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக் வேட்பாளராக தற்போதைய எம்பி நவாஸ் கனியே தொடர்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு 2 சீட்டு அந்த கோட்டாவில் வரக்கூடிய நபர்கள் யார் அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. அதை தான் நம்ம பாகம் 1 பார்த்தோம். ஆனால் ஒரு சீட்டு தான் மதிமுக. எப்பா வைகோ கட்சி என்னப்பா ஞாபகம் இல்லையாப்பா யாருக்குமே? பாவம் வைகோ, துரை வைகோ அப்படின்னு சொல்லி மதிமுக கட்சி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த மதிமுக கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் மதிமுகவினுடைய வைகோ என்ன கேட்டிருக்காரு, எனக்கு 2 சீட்டு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். சார் நீங்கள் வழக்கம் போல் ஒரு சீட்டு தானே சார் கேட்பீங்க, இப்போ என்ன 2 சீட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இழுபறியில் இருக்கான். ஸோ அடுத்தபடியாக இருந்தவர் தான் விசிகா 2 சீட் அப்படின்னு சொல்லும்போது 2019 ஓகேப்பா 2 சீட்டில் தான் போட்டி போட்டேன், அதுக்காக 2024 2 சீட்டுக்கே போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாகம் 1 பார்க்காத சில விஷயங்களை பார்த்துட்டு அடுத்ததாக டிவிகே அந்த கட்சியை பற்றி பார்க்கலாம். டிவிகேனா தமிழக வெற்றி கழகமா விக்கி அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த இடத்துல இன்னொரு பேரும் இருக்குல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவங்க என்ன டிமாண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ விசிகாவை பொறுத்த வரைக்கும் 2 சீட் அப்படிங்கிறது கிடச்சிருச்சுன்னா ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொது தொகுதியில் கண்டிப்பாக நிறைய வேட்பாளர்களை சார்ந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இல்லாமல் பொதுவான ஒரு நபரை நிற்பாட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் விசிகாவினுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பட்டியலின மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம், பட்டியலின மக்கள் தான் இந்த விசிகாவினுடைய அடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விசிகாவுக்கு ஒரு பொது தொகுதி கிடைச்சிருச்சுன்னா பட்டியலின மக்களை சார்ந்த ஒரு பிரதிநிதியை அங்கே நிப்பாட்ட முடியாது. அப்போ வேணும்னே பட்டியலின மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீங்களா? ஏன்னா 2 தொகுதி கிடைக்கும், அதில் ஒரு தனி தொகுதி பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கிடலாம், இன்னொன்று பொது தொகுதியில் பட்டியலின மக்களை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி யார் தீர்மானிச்சிருக்காங்களா? விசிகாவே தீர்மானிச்சிருக்காங்களா? என்னடா புத்தலாட்டது? ஏன் சார் பொது தொகுதியில் பட்டியலின மக்கள் நின்றா என்ன உங்களுக்கு பிரச்சனை? விசிகா தைரியமாக பட்டியலின மக்களை அங்கே ஒரு பிரதிநிதியாக நிறுத்த வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா இதே வன்னியரசு அவர்கள் என்னைக்கோ ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கார், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுலே அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு பெரும்புள்ளி சொன்னதான் அந்த இன்டர்வியூ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ இந்த பொது தொகுதியில் ஒரு பட்டியலின பிரதிநிதி நின்றால் என்ன தவறு அப்படிங்கிறத நாம் கேட்கலாம். உயர்மட்ட குழுவில் இதை டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு பல ஊடகத்தில் வெளியாகி இருக்கிறது. அப்போ உங்களுக்கே பொது தொகுதியில் ஒரு பட்டியலின மக்களை நிறுத்துவதற்கு பயப்படுறீங்க அப்படின்னா பிற கட்சிகள் எப்படி செய்வாங்க? அந்த கட்சிகளை நீங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி. ஸோ 2 சீட்டு தான் கிடைக்குதுன்னா 2மே தனி தொகுதியாக கேட்டுருவோம், 2யுமே பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களாம். அப்படின்னா ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதிக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்க. அதனால தான் விசிகா என்ன கேட்டுட்டு இருக்காங்க, 3 தொகுதியாக கேட்டுட்டு இருக்காங்க. 2 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி, வழக்கம் போல் 2 பட்டியலின பிரதிநிதிகள் ஒரு பொது தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி பேசாமல் 3 தொகுதியாக கேட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல விசிகாவினுடைய பிளான் என்னன்னா, திமுகவுக்கு அடுத்தபடியாக பிரம்மாண்டமான மாநாட்டை ஏற்பாடு செய்தது யாரு? கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, திருமாவளவன் அவர்களுடைய கட்சி விசிகா அப்படின்னு சொல்லி. எஸ், பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி
பாரியா என் கூட்டத்தை, திமுகவுக்கு கூடின கூட்டத்தை விட இங்க கூடுதல் கூட்டம் கூடியிருக்கு, எனவே நீ 3 தொகுதியை தந்ததாகணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம்? விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு நேரம் கிடைக்காமல் தவித்து வருகிறார் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நம்ம முதலமைச்சரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதன் பிறகுதான் இதெல்லாம் பேச்சுவார்த்தையில முடியும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லையாமே பிரச்சனை, விசிகாக்குள்ள புதுசா ஒருத்தர் வந்தார். அவருடைய பெயர் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறது தான். இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. திடீர்னு வந்தவர் துணை பொதுச் செயலாளராக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நாள் விசிகாக்காக மிகப்பெரிய உழைப்பை போட்டவர்களுடைய அந்த மனதில் இது ஒரு பெரிய ரணத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் விசிகாவினுடைய இன்டர்னல் பிரச்சனை ஓடிட்டு இருக்கான். இதே விசிகாக்குள்ள ஒருத்தர் இருந்தாரே, அவர் வேற டிப்டாப்பாலாம் ட்ரெஸ் போட்டுட்டு அறம் வெல்லும் அறம் வெல்லும் அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அறம் வெல்லும் எங்கப்பா போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? அறம் வெல்லும் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காரு, வெளியில கூட வரமாட்டுக்காரு அப்படின்னு சொல்லும்போது, விசிகாவினுடைய எதிர்காலம், விசிகாவினுடைய கனவு நட்சத்திரம், விசிகாவினுடைய பேச்சாளர், விசிகாவினுடைய அப்படின்னு சொன்ன அந்த நபர் இன்னைக்கு வெளியிலேயே வரமாட்டுக்கார். என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு, என்ன மேட்டர்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதே மாதிரி விசிகால அடுத்த ஒரு பிரச்சனையாக மாறி வருவது தான் அவங்களுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்தது. சரிப்பா, இது இன்டர்னல் மேட்டர், திமுகவும் விசிகாவும் பேசிக்கொள்ள போகிறார்கள். 3 சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக நல்லது அப்படின்னு சொல்லி விசிகா நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக இல்லை 2 சீட்டு தான் அப்படின்னு சொல்லி விசிகாவை அமுக்க நினைப்பாங்க. அங்கே என்ன நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்டேட்டை பார்த்துடலாம். அரசியல் புயலில் அடுத்த வீடியோ வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் இருக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்று இருக்குது. இதை டிவிகேன்னு எழுதுவாங்க. பொதுவாக விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கின உடனே பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது. இந்த டிவிகே அப்படிங்கிற இந்த 3 எழுத்து ஆங்கில எழுத்துக்கள் அதே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கு கிடைக்குமா, இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான். உங்களுக்கு டிவிகே என்பது தர முடியாது, நீங்கள் டிவிகே கூட வேறு ஏதாவது ஒரு எழுத்து வருவது போல் நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வாருங்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் சீனியாரிட்டியின் அடிப்படையில் அவங்களுக்கு தான் டிவிகே அப்படிங்கிற அந்த 3 சொற்றர், இப்போ டிஎம்கேன்னு சொல்கிறோம், ஏடிஎம்கேன்னு சொல்கிறோம், அதே மாதிரி டிவிகே அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போது விஜய் அவர்கள் அந்த கட்சியினுடைய பெயரை மாற்ற வேண்டும், அப்படி இல்லைனா அந்த 3 எழுத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை விஜய் அவர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். வேல்முருகன் அவர்கள் தொகுதி பங்கீட்டுக்கு போகிறார், டிஆர் பாலுவிடம் போகிறாரு, எழுதியதோ கொடுக்குறாரு. என்னப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்களுக்கு ஒரு தொகுதி பார்சல். என்ன கேட்ட? எங்களுக்கு ஒரு தொகுதி பார்சல். என்னப்பா சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தொகுதி வேணுமா? ஆமாம், நாங்கள் 2014 2019 இப்படிலாம் பல நேரங்கள் உங்கள் கூட உழைத்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு தொகுதி வேணும், அந்த தொகுதி நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம், எங்களுக்காக அதை நீங்கள் ஒதுக்கி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சிருக்காரா வேல்முருகன் அவர்கள். அது மட்டும்தான் வச்சிருக்காரா? எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி பேசாமல் இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருங்கப்பா. அப்படி அறிவிப்பை கொடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் அங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் வச்சிருக்காரா? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும். ஸோ டிவிக்கு இப்போ வச்சிருக்கிற டிமாண்ட் எத்தனை? 2. அவங்க கேட்டிருக்கிற தொகுதிகளுடைய எண்ணிக்கை எத்தனை? 1. அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க? திமுக முடிவு பண்ணுவாங்க. அடுத்ததா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வரப்போகிறார் அப்படின்னும், அப்படி வரும்போது ஸ்டாலின் அவர்கள் அந்த அரசு விழாவில் பங்கெடுக்க மாட்டார் அப்படின்னும் சொல்லப்படுது. மார்ச் மாதம் 4ஆம் தேதி, அதாங்க நாளைக்கு சென்னை அருகே இருக்கக்கூடிய கல்பாக்கத்துக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆல்ரெடி பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தூத்துக்குடியில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறவில்லை. அந்த விழாவில் தான் மோடி அவர்கள் தமிழக அரசாங்கத்தை பற்றி நிறைய குறைகள் எல்லாம் சொன்னார். ஏன்னா அவங்க ராக்கெட்டில் சீனா கொடியெல்லாம் பூசி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது பெரிய காண்டாயிருச்சு, ஒட்டு மொத்தமாக அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி சென்னை கல்பாக்கத்துக்கு வரும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த விழாவில் பங்கு பெற மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னவா இருக்கும்? இல்லைப்பா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மாமனார் வீட்டுக்கு போகிறார், அப்படியே போய் அங்கே ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத புதுசாக கட்டியிருக்காங்க ஒரு பில்டிங், அதை திறந்து வைக்க போகிறாருப்பா, அதனால தான் மோடி அவர்கள் கூட அவர் பங்கு பெற மாட்டார், அந்த விழாவில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் காரணம் வேறு ஏதோ சொல்கிறாங்களே. இனியும் மோடி அவர்கள் கூட நம்ம பொது நிகழ்வில் பங்கு பெற்று விட்டோம் என்றால் தமிழக மக்கள் பாஜகவும் திமுகவும் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்களே, மறைமுக கூட்டணியிலே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க.
இதனால் சிறுபான்மையினருடைய ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும். அப்படி சிறுபான்மையினருடைய ஓட்டு கிடைக்காம போயிருச்சுன்னா பெரிய சிக்கலாக மாறிடும். எனவே நமக்கு வேண்டாண்டா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம், தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் மோடி அவர்களை வரவழைத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவர் கூட போய் ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திக்கலாம், இப்போ வேணான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கிறதே. அரசியல் வழியாக பார்க்க போனால் இந்த ஒரு ரூமர் உண்மையாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்களுடைய மனநிலைமை, மீடியாவினுடைய கவரேஜ், சோஷியல் மீடியாவினுடைய இம்பேக்ட், அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி நிறைய அதிருப்தியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் அப்படிலாம் சொல்லும்போது பெரிய அளவில் திமுகவுக்கு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா. இப்போ புரியுதா மோடி அவர்கள் வரக்கூடிய நிகழ்வில் ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி? ஆப்வியஸ்லி வேற ஏதாவது ரீசன் இருந்தாலும் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச துணுக்குகளை வச்சு நம்ம ஒரு செய்தி சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேருக்கு இந்த செய்தி உண்மையாக இருக்கும்னு நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உண்மைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லப்பா வேற ஏதோ காரணமாப்பா, நீ பாட்டுக்கு எதையும் கொளுத்தி போடாதப்பா அப்படின்னு சொன்னா, கொளுத்தி போடாத விக்கி அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், கீழே கருத்துக்களை பதிவு பண்ணலாம். 2வது காணொளி வந்துருச்சு. 3வது காணொளியில் எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. அரசியல் சதுரங்கத்தில் நோட்டிஃபிகேஷன் வராதுப்பா. அட்லீஸ்ட் 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரசியல் சதுரங்கத்தில் வீடியோ பறந்து வந்திருக்காங்கிறத பார்ப்பதற்கு நீங்கள் பறந்து வந்து அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி, ஏன்னா முக்கியமான நேரத்தில் ரொம்ப குரூஷியலான டைமில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். 2024 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி, மக்கள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்தி, அந்த புரிதல் ஓட்டுக்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. யாருக்கு வேணாலும் அவங்க ஓட்டுகள் போடலாம், ஆனால் அவங்க மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நல்லவங்களுக்கு தான் போட்டிருக்கோம், நன்மை செய்கிறவங்களுக்கு தான் போட்டிருக்கோம், இவன் நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்கான், இது எல்லாமே நினச்சி பார்த்து அவங்க ஓட்டு போடணும். அவ்வளோதான். அது யாராக வேணாலும் இருந்துட்டும், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஓட்டு போட்டு முடிக்கும்போது பணத்துக்காக நம்ம போடலடா, நம்ம ஏதோ ஒரு புரிதலுடன் போட்டிருக்கோம்ப்பா, இந்த ஓட்டு நல்லா தான்ப்பா போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணுங்க. ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஃபீல் ஆனாதான் அந்த பொருள் வாங்கினதுக்கான அந்த கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலையும் இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான் அரசியல் சதுரங்கத்தில் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரசியல் புயல் வீசிக்கொண்டே இருக்க போகிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.